வணக்கம். என் பேர் டிஎன் ஃபார்ட்டின் பாய் ஜனார்த்தனன். சரி, ஓகே. நம்ம இந்த வீடியோனா இன்னைக்கு 15 செப்டம்பர் 2019 இன்ஜினியர்ஸ் டே. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். பிகாஸ் நான் ஒரு இன்ஜினியர் தான். ஸோ இதை வச்சு நம்ம இன்ஜினியர் ஸ்டூடெண்ட் படிச்சிருக்கேன். பிஇ ஜனார்த்தன் பி மேலே ஒரு கோடு மாதிரி தான். ஸோ இந்த வீடியோ நம்ம எப்படி பார்க்கணும். ஸோ இந்த இன்ஜினியர்ஸ் பற்றி நம்ம பார்க்க போனால் இந்த இன்ஜினியரிங் எங்கேருந்து போய் ஆரம்பிச்சு, ஹிஸ்ட்ரினா என்ன, இதுக்கு ஹிஸ்ட்ரி எங்கேருந்து ஆரம்பிச்சு எப்போ இல்லைன்னா எங்கே முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ சிம்பிள். இன்ஜினியர்ஸுக்கு எப்படி சொல்கிறேன்னா கேலக்ஸி மேலே சொல்ல முடியும். அதுக்கு ஆதியும் கிடையாது, அந்தம் கிடையாது, ஸ்டார்டிங் கிடையாது, எண்டிங் பாயிண்ட் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இன்ஜினியர் எங்கே உருவாச்சுன்னு சொல்ல முடியாது, எங்கே முடிய போகணும்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம லைஃப் ஃபுல்லாகவே இன்ஜினியரிங் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். லைஃப் ஃபுல்லாகவே நம்ம இன்ஜினியரிங் கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். அது எப்படி போகும், எப்படி நான் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கன்னா ஸோ சிம்பிள். இப்போ ஃபஸ்ட்டு ஆதி காலத்து முதல் மனிதன் தோன்றியன்னு வச்சுக்கோங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இன்வென்ஷனாக நம்ம சொன்னது நெருப்பு. நம்ம சொன்னேன் நம்ம முதல் மனிதன் கண்டுபிடிச்ச இது வந்து நெருப்புன்னு. ஸோ நெருப்பு எப்படி உருவாக்குனா ரெண்டு கல்லை ஒருத்தனால உருவாக்குனாங்க. ஸோ ஒரு காமன் மேலே சொல்லலாம், ஒரு இன்ஜினியர் எப்படி சொல்லலாம், ஒரு சயின்ஸ் பார்வையாளர் எப்படி சொல்லலாம்னா உராய்வு. ரெண்டு உராய்வின் மூலமாக தான் ரெண்டு கல் ஃபிக்ஷன். ஸோ ரெண்டு கல்ல இருக்க அயன் இருக்கிற எப்பயுமே கல் அயன்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டு உரையும் ஒரு அப்பயே நெருப்பு உருவாச்சு. ஸோ அப்போ இருக்க மனிதனுக்கு அது தெரில. ஸோ நம்ம இப்போ இருக்கிற மாடலில் நம்ம அப்போ கண்டுபிடிச்சிருக்கு, நம்ம இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் நம்ம சொல்ல போனால் தமிழக செஞ்ச இன்வெக்ஷன் கூட கண்டுபிடிப்பு இங்கிலீஷ் ஒழுங்காக வரல. ஸோ அதுக்கு கூட எக்ஸ்பிளனேஷனாக கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம அப்பயே கண்டுபிடிச்சி முடிச்சிட்டாங்க எல்லாமே. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே அது ஒரு இன்ஜினியரிங். இப்போ அடுத்து என்ன கான்செப்ட் சொன்னீங்கன்னா இப்போ மன்னர்கள் அவங்களுக்கு அடுத்தது ஒரு நம்ம ராஜேந்திர சோழன், அசோகர் இப்படிலாம் அவங்க நம்ம அந்த வழியில் வாங்க பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன். அப்படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலும் சரி இந்தியா எங்கே போனாலும் நமக்கு போகிற இடத்தோட ரொம்ப ஒரு இடம் பேர் சொன்னாலே நமக்கு தேவை ஒரு கட்டிடம் தான் நமக்கு எப்பயுமே நம்ம கண்ணு முனை வரும். இப்போ சொன்ன நம்ம தஞ்சாவூர் சொன்ன மாதிரி கோயிலுங்க ஞாபகத்துக்கு வந்துடும். இது நம்ம ஆக்ரா அந்த மாதிரி போனால் தாஜ்மஹால் ஞாபகம் வந்துடும். இது நம்ம வச்சு போனால் பாரிஸ் அந்த மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரி கட்டிடங்கள் எல்லாம் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னன்னா ஒரு சிவில் இன்ஜினியர்ஸோட மேக்கிங். ஸோ நம்ம சிவில் இன்ஜினியர்ஸும் ஆல்சோ கேட்டுறான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு வெஹிக்கிளுங்க வேணும். ஸோ அது சைக்கிளாக இருந்தாலும் சரி, ஒரு ஃப்ளைட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு வெஹிக்கிள் தான். ஸோ அதை கண்டுபிடிச்சது என்னன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ அதில் அதுக்கான ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இன்ஜினியர் ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இதுக்கு ஏன் போனீங்க நீங்கள் மன்னர்கள் சொல்ல வந்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ சொல்ல வரேன். ஸோ மன்னர்கள் அந்த காலத்தில் கட்டைகள்லாம் இப்போ இருக்கிற ஒரு மாடர்ன் மிஷினை வச்சு ஒரு மிஷின் கட்டிங்கை வச்சு பண்ண முடியாது. ஒரு துல்லியமாக செதுக்கக்கூடியதை அந்த காலத்துலேயே செஞ்சுருக்காங்க. அழகு சிற்பங்கள்லாம் அவ்வளோ என்ன சொல்கிறது நுணுக்கமாக செதுக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அந்த கோவிலை கட்டின அமைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த யோசிச்சாங்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம யோசிக்கிற அளவுக்கு அந்த இன்ஜினியரிங், கட்டிடக்கலை, சிற்பக்கலை இந்த மாதிரி கலைகள்ங்கிறதுக்கு நம்ம தமிழில் சொல்லப்பட்டாங்க. எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் தமிழங்க மட்டும் சொல்லலை, உலகம் ஃபுல்லாக எல்லாரும் செஞ்சுருக்காங்க. ஏன் இப்போ வெளிநாட்டு சர்ச்லாம் கட்டியிருக்காங்க. அந்த காலத்துலேயே ஒரு 1000 வருஷத்துக்கு மேலே சர்ச்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஓகே. ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இது என்னமோ சொல்ல வந்த ராஜாவில் ஒரு நல்ல பாயிண்ட் ஒன்று கண்டுபிடிச்சேன், இது மறந்துச்சுருங்க. கட்டிடக்கலை இன்னொன்று வந்து இன்ஜினியரிங்ஸில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து ஒரு இன்ஜினியரிங்ஸ்னாலே ஒரு இயற்கையை பற்றி படிக்க ஒரு நேச்சுரலாக நமக்கு எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுங்கிறதான் இன்ஜினியரிங். இப்போ அந்த இடத்துல போர் வரும்போதெல்லாம் ஓகே அந்த காலத்தில் போருக்காக யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு ஈட்டியோட நீளம் விளக்கணும், அகலம், அந்த போகிற வேகத்தில் எவ்வளோ கன்சிடர் பண்ணி பண்ணுறது தான் ஒரு இன்ஜினியரிங்காகவே பார்க்கப்பட்டுச்சு. ஸோ அடுத்து இப்போ வந்து இப்போ அடுத்து நிலமை என்ன பார்த்தீங்கன்னா இப்போ 16, 17, 18 அந்த காலத்தில் அந்த கிட்ஸை போய் கேட்டு அவங்க பாஸ் ஆன இன்ஜினியரிங் ஃபஸ்ட்டு பேட்ச் பாஸ் அவுட் வந்து 16, 17 அந்த மாதிரி கிட்ஸ் தான் பாஸ் அவுட் ஆனாங்க. பிகாஸ் சுந்தர் பிச்செலாம் அந்த காலத்து கிட்ஸ் தான். ஸோ அவங்களோட இப்போ சம்பளம் பார்த்தீங்கன்னா மந்த்லி க்ரோஸ் கணக்கில் தாண்டோம். ஏன் காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க பாஸ் அவுட் ஆனப்போ ஊருக்கு ஒரு இன்ஜினியர் இருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய வேலைவாய்ப்பு நிறைய கிடச்சி. இந்த 100 வேலைவாய்ப்புக்கு ஒருத்தன் போகிற மாதிரி அந்த அப்போ இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங் அப்புறம் இன்ஜினியரிங் லைஃப் பீரியட் ஸ்டார்டிங்கே அந்த காலத்துல தான். ஸோ அதனால் அவங்களுக்கான என்ன சொல்கிறது ஒரு பெனிஃபிட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ இருக்க கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் மட்டுமே இப்போ காலேஜ் பற்றி சொல்கிறேன், இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி சொல்கிறேன். தமிழ்நாட்டில் மட்டுமே இப்போ 552 காலேஜ்னா இப்போ ஸோ 552 காலேஜஸ் இருக்கிற இந்த வீடியோ இருக்குமே. ஸோ அதெல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜில் 3 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டிங்கிற அஃபிஷியல் கவர்மெண்ட்டோட காலேஜ். ஸோ நம்ம கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் தான் அது. இப்போ எந்த ஒரு கம்பெனிக்கு போய் இப்போ நீங்கள் என்னென்னா கேம்பஸ் இருக்கிற செலக்ட் ஆகலைன்னா இப்போ நீங்கள் எந்த ஒரு கம்பெனிக்கு வேறு டிசிஎஸ் ஐடி கம்பெனி எங்கேதாச்சும் போனாலும் நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தேன்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் பண்ணி நீங்கள் இப்போ எந்த கம்பெனிக்கு வேணால் போய் தைரியமாக போய் அப்ளை பண்ணலாம். அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கேன், கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் அப்ளிகேட்டில். ஸோ எனக்கு இது வேணும்னு சொல்லி வேலை எனக்கு தாங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அது ஃபஸ்ட்டு. இன்னும் வந்து அட்டானமஸ் காலேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் சிலபஸ் ஃபுல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி தான். இப்போ என்ன இப்போ அண்ணா யூனிவர்சிட்டினா அதான் இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி இன்னொரு இதுனா
நம்ம இங்கே ஒரு காலேஜ் ப்ரைவேட் காலேஜில் அன்யூனிவர்சிட்டி அப்ளிகேட்னா நம்ம அதில் அன்யூனிவர்சிட்டியோட மட்டும் படிப்போம், பேப்பர் கரெக்ஷன் மட்டும் அன்யூனிவர்சிட்டிக்கு போயிடும். ஸோ நம்ம பப்ளிக் மாறுறோம், நம்ம எழுதுவோம், அது கவர்மெண்ட்டுக்கு போய் திருப்பி நமக்கு ரிசல்ட் வரும். அட்டானமஸ் காலேஜ் எப்படின்னா அன்யூனிவர்சிட்டி சிலபஸ் எல்லாமே அன்யூனிவர்சிட்டி பற்றி இருக்கும், பட் காலேஜ் வந்து ப்ரைவேட்டு. ஸோ அவங்க என்ன பேப்பர் கரெக்ஷன் மட்டும் அவங்களுக்கு எந்த ஸ்டாஃப் பண்ணி நடத்துறாங்களோ, எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கெமிஸ்ட்ரி எந்த ஸ்டாஃப் பண்ணாங்களோ அவங்க திருத்துவாங்க. இப்போ அட்டானமஸ் காலேஜ் அப்படி இல்லை. இப்போ நான் பார்த்தோன்னே எனக்கு 5 மார்க் குறையன்னு சொல்லி அப்போ அவங்கள்ட்ட கேட்கலாம், நமக்கு 5 மார்க் கம்மியாக பிடிக்க நான் கரெக்டாக எழுதிருக்கேன்னு சொல்லி. ஸோ அந்த ஃபெசிலிட்டி அனானமஸில் இல்லை, பட் அட்டானமஸ் காலேஜ். சரி, நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி. டீம்டு யூனிவர்சிட்டி என்ன பார்த்தீங்கன்னா தனி ராஜ்யங்கிற மாதிரி தனி யூனிவர்சிட்டி. இப்போ சாஸ்திரம் ஒரு யூனிவர்சிட்டி இருக்கும், எஸ்ஆர்எம் இந்த மாதிரி யூனிவர்சிட்டிலாம் தனி யூனிவர்சிட்டி. அவங்க சிலபஸ் அவங்களே எடுப்பாங்க, திருத்தர் அவங்களே பண்ணுவாங்க, எல்லாமே அவங்க தனி. ஸோ அதில் படிச்சு என்னன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அரியர்ஸ் இன்ஜினியர்ஸ் படித்தாலே இப்போ அரியர்லானா அரிய மணி மாதிரி இருந்தது. எப்படின்னா 2025 அந்த ஸ்டேஜில் அப்போ அந்த பேட்சில் படித்தாங்க. இப்போ படிக்கிறது 2017 ரெகுலேஷன், நான் 2000 ரெகுலேஷன் தான். ஸோ அந்த ரெகுலேஷன் படிக்கிறவங்களுக்கு என்னென்னா சொல்கிறது அரியருங்கிறது ஒரு வச்சா அவ்வளோதாங்கிற மாதிரியே நம்ம ஏன் சொல்லிங்க கேட்டிங்கன்னா, இப்போ ஃபஸ்ட் செம் ஒருத்தன் அரியர் வச்சானா 8th செம், ஃபஸ்ட் செம் ஒருத்தன் அரியர் வச்சானா அவனால் 4th இயர் போக முடியாது. இல்லை இப்போ நான் படிக்கும்போது இப்போ எனக்கு ஃபஸ்ட் இயர் வரானா அவன் வந்து ஃபஸ்ட் செம் அரியர் வச்சானா அவனால் 3rd இயர் போக முடியாது. ஃபஸ்ட் இயர் வச்ச இது அரியர் கிளியர் பண்ண என்ன ப்ரூவ் பண்ண பார்த்தீங்கன்னா, நீங்கள் திரும்ப ஃபஸ்ட் இயர் தான் படிக்க திரும்ப ஃபீஸ் கட்டி. இப்போ எம்பிபிஎஸ் மாதிரிலாம் எம்பிபிஎஸ்ல எப்படின்னா முதல் வருஷம் படிக்குமா இல்லை ஏதாச்சும் ஒரு பேப்பர் இருந்தாலும் திரும்ப அவங்க உட்காந்து அதே திரும்ப ஃபஸ்ட் வருஷத்துலேயே படிக்கணும், அதுக்கு ஃபீஸ் கட்டணும், அந்த மாதிரி தாங்க. ஸோ அதனால மோஸ்ட்லி எம்பிபிஎஸ் யாரும் செலக்ட் பண்ண மாட்டாங்க, சும்மா வேறு லெவல் டாப்பர்ஸ் கேர்ள்ஸ் தான் எம்பிபிஎஸ் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அடுத்து என்ன சொல்ல வரீங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் சேர்க்கும்போது என்ன நான் டியூட்டி பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். ஸோ எந்த காலேஜுக்கு போனாலும் வெளியே காட்டும் போது நல்லா இன்னும் இது இருக்குது அது இருக்கிறது உள்ளே போனால் ஒன்றுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரி தான் இன்ஜினியரிங் காலேஜ்லாம். ஸோ அடுத்து நீங்கள் கவுன்சிலிங் மூலமாக செலக்ட் பண்ணி உள்ளாண்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, ஃபஸ்ட் இயர் வச்சுன்னா கரெக்டாக மார்க் கொஞ்சம் லெஸ் ஆகும், ஃபீஸ் கொஞ்சம் லெஸ் ஆகும், ப்ளஸ் ஆனால் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். நீங்கள் கவுன்சிலிங் வந்தாலே உங்களுக்கு தனியாக பார்ப்பாங்க, ஓ மேலே படிக்கப்பில்ல உங்களுக்கு கிடைக்கல போட்டு உங்களுக்கு எப்பவுமே டார்கெட் வந்து ஓகே தான் வைப்பாங்க. ஸோ அடுத்து நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து இப்போ என்கிட்ட கட் ஆஃப் 150 மேலே கட் ஆஃப் வச்சு கவுன்சிலிங் பண்ணால் நீங்களே காலேஜ் கொடுப்பாங்க. நிறைய 150 கீழே கட் ஆஃப் வச்சு நான் பண்ணேன்னா அவங்க கொடுக்குற காலேஜ் எனக்கு. ஸோ அது மாதிரி மொக்க காலேஜ் கிடைக்காம இப்போ சென்னையில் நல்ல காலேஜ் இருக்குது, ஸோ அங்கே போகிறேன், இல்லை கோயம்புத்தூர் நல்ல காலேஜ் இருக்குது, ஸோ அங்கே போகிறேன்னு சொல்லி நானாக போய் வாண்டடாக போய் வலிக்கிற வர மாதிரி தான் இன்ஜினியரிங் காலேஜ் மேனேஜ்மெண்ட் சீட்டுங்கிறது வாண்டடாக போய் உள்ள வரலாம். எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு காலேஜ் பிடிச்சிக்க, ஸோ அங்கே பேசலாம், இந்த மாதிரி நான் 130 கட் ஆஃப் இருக்குது, இந்த காலேஜ் எங்கள் பிடிச்சிக்கான கவுன்சிலிங் உங்களுக்கு வரல, இப்போ எனக்கு சேர்த்து முடியுமானா அவங்க மேனேஜ்மெண்ட்டை கன்ஃபார்ம் சேர்ப்பாங்க. ஏன்னா ஆடாக அவங்க தலை கொடுக்கும்போது அவங்க வேணாம்னு சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி அவங்க கொடுப்பாங்க. மேனேஜ்மெண்ட் சீட் வந்து ஃபுல் ஃபீஸ் கட்ட முடியும். கவுன்சிலிங் வந்து மேனேஜ்மெண்ட் 1 லட்சம் கட்டி தான் ஆகணும். அவங்க கேட்க இந்த பாக்கில் எடுத்து கொடுத்துட்டே இருக்கணும் பணத்தை. மேனேஜ்மெண்ட் கேட்கும்போது காலேஜ் கேட்கும்போது அண்ணா யூனிவர்சிட்டி இருந்தாலும் சரி, டீம்ல இருந்தாலும் சரி, அட்டானமஸ் இருந்தாலும் சரி. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அன்யூனிவர்சிட்டி டீம் யூனிவர்சிட்டினா கேட்க வேணா, அது கவுன்சிலிங் எனக்கு அப்ளிகேட்டர் தான், ப்ளஸ் அது மேனேஜ்மெண்ட் போனாங்கன்னா இதுலேருந்து அன்யூனிவர்சிட்டி அட்டானமஸில் மேனேஜ்மெண்ட் போனாலும் தப்பிச்சிடுவான். டீமில் மேனேஜ்மெண்ட்டில் போனான்னா அன்னியோட அவன் சொத்தை அளிக்க வேண்டியதான். பிகாஸ் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ ஒரு டீம் யூனிவர்சிட்டினா ஒரு இஷ்டத்துக்கு இருக்கலாம். நீங்கள் போய் எங்கள் காலையில் உட்காந்து பப்ஜி ஸ்டார்ட் பண்ணி கூட உட்காந்து பப்ஜி அவரு கூட பப்ஜி மேட்ச் கூட போடலாம். ஸோ ஆனால் என்னன்னா நீங்கள் படிக்க கூட தேவையில்ல. ஏன்னா அவங்க பேப்பர் கஷ்டம்லாம் சில இது விளையாடும். அட்டானமஸ் ப்ளஸ் டீம் யூனிவர்சிட்டிலாம் சில விஷயம் விளையாடும். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம் எங்களை. ஸோ அந்த மாதிரி வந்து இன்ஜினியர்ஸ்லாம் இன்னும் எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த அனௌன்ஸ்ட் அப்ளிகேஷனில் படித்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வேலை கிடைக்கலன்னு சொன்னால் ஒரு இஷ்யூ ஆகலாம். ஏன்னா ஓகில் எடுத்து அவனுக்கு வேலை கிடைக்காம இருக்கிற ஓகில் எடுத்தவனுக்கலாம். ஸோ அப்படி எடுத்தோம் இன்னும் சுவைகி ஸ்மார்ட்டில் இருக்கவனுக்கு வேணால் கேட்கலாம், இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லி கேஸ் கொடுத்தாலும் ஒரு யூஸும் கிடையாது. இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு, எந்த யூஸும் கிடையாது வச்சிங்கன்னா. அதில் ஆர்ட்ஸ் எடுக்க போனவங்கன்னா என்ன பண்ணால் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ஆர்ட்ஸ் சொந்த ஊரில் இருக்கலாம், சுத்தலாம், ஓரளவுக்கு லைஃப்பை 12th அப்புறம் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக கொண்டு போய் 3 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் வேலையில் போய் நிற்கும். அது எப்பயும் போல ஸ்விக்கி மட்டும் வந்துடுவாங்க கிடைக்கும். சரி, நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும்னா ஒரு 2 மாதம் 15 நாள் என்ஜாய் பண்ணுங்கள். சாப்பாடு, தூக்கம், ஃப்ரெண்ட்ஸு சுற்றுட்டு என்ன உங்களுக்கு லவ் இருந்தாங்க, லவ்வுக்கு சுற்றுட்டு எப்படி என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் கழிச்சுட்டு இன்ஜினியரிங்னா ப்ரொஃபஷன் நான் இருக்கேன். இன்ஜினியரிங் சேரவங்க ப்ரொஃபஷனோட ஒன்று சேரணும். பிகாஸ் ஏன்னா மெக்கானிக்கல் கெட்டு, ஸோ மெக்கானிக்கில் போகிறேன் சொல்லி எவ்வளோ நீங்கள் வந்துடுறாங்க இன்ஜினியரிங் காலேஜில். ஏன்னா அப்படி வந்தவன் இங்கே பாதி பேர் வேலைலாம் சுற்றிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எப்பயும் பெங்களூரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க,
நீங்கள் ஒரு கல் எடுத்து பெங்களூர் எரிஞ்சிங்கன்னா அது கன்ஃபார்மாக ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் மேலே இல்லை கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் காலேஜ் மேலே விழுங்குவாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் இங்கே கொட்டி கிடக்காங்க. ஏன்னா இப்போ மந்த்லி தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு இயர்லி 1.5 லட்சம் பேர் முடிச்சு வராங்க இப்போ இருந்தாங்க. ஸோ அவங்க வேலை வருஷம் ஒரு வருஷம் 10 வருஷத்துக்கு ஒருத்தி 1.5 லட்சம் பேர் வந்தாங்கன்னா வேலை கிடைக்கிற ஈஸி. வருஷம் ஃபுல்லாக வரலாம் வந்தாங்கன்னா எப்படி கொடுக்குதுங்கிற மாதிரி தான் போயிட்டு கவர்மெண்ட்டு. அதனால தான் இப்போ டூரிஸ்ட் கொண்டு வந்ததுக்கு காரணமே இவன் இப்போ நீ படித்து முடிச்சானா எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லுவேன், அவனை படிக்க விட மாட்டேன், எப்படி நீ வேலைன்னு சொல்லுவாங்க மாதிரி டூரிஸ்ட் ரெகுலேஷன் போயிட்டு இருக்கு, காலேஜ்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ எப்படி செய்யணும்னா இந்த சில படங்கள்லாம் பார்க்கவே ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் வரும்போது மியூசியம் இருக்கு, இனிது இன்னொரு காலேஜ் இல்லை, இன்னொரு படம் நல்லா இருக்குமே, மியூசியம் இருக்கு, இது நண்பன், இந்த மாதிரி படம்லாம் பார்த்துட்டு சத்தியமாக இன்ஜினியர் செய்றீங்க அப்படி லைஃப் ஃபுல்லாக வேறு லெவலில் பண்ணலாங்கிறது கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த மூவிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் தூக்கி போட்டு லைஃபுங்கிற இடத்துக்குள்ள வாங்க. ரெண்டுத்துக்கும் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ரியல் இப்போ சொல்லுவான் இன்ஜினியரிங் காலேஜ் வந்த ஃபர்ஸ்ட் டைம் படிக்கப்ப ஃபர்ஸ்ட் கல் உடைக்க ஜெயிலேருந்து சிலஸ் போடுவான், அடுத்து போர்க்களத்தில் பிறந்த வித்தம் அப்படிங்கிற யுவன் சங்கர் அப்படியே போட்டு அப்படியே கடைசியாக ஃபைனல் இயரில் ஏஆர் ரஹ்மான் பார்த்தா அந்த சுரசனமும் அந்த பாட்டை வச்சு போடுவான். இதனால இந்த லவ் சிலஸான் தாரமே நீ இன்றி நான் இல்லைங்க பார்த்தலாம் அப்பப்போ வந்து போவான், அது லவ் செத்தானவனுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஸ்டேட்டஸ் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா. இன்ஜினியரிங் சேர்ந்த 30 செகண்ட் ஸ்டேட்டஸ் வச்சு எவ்வளோ ஆனீங்க இன்ஜினியரிங் கெட்டுன்னு சொல்லிட்டு அந்த 4 வருஷம் 8 செமஸ்டர் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் பார்த்து மட்டும் எவனும் செய்யாதீங்க. அது டோட்டலி வேஸ்ட் ஆஃப் யுவர் டைம்ஸ். 30 செகண்ட் ஸ்டேட்டஸ் வந்து உங்கள் 30 வருஷம் வாழ்க்கையை முடிவு பண்ண போகிறதில்ல. காலேஜ் லைஃப் படம்லாம் பார்க்காம எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். படத்தில் இருக்க எக்ஸ்பெக்டேஷன் ஒரு வேறு, நம்ம நடப்பில் இருக்க ரியாலிட்டிங்கிறது வேறு. ஸோ நம்ம படத்தில் இருக்க நம்ம அப்படியே லைஃப் அப்ளை பண்ணால் 0 வரை நம்ம நிற்போமே, அது 100க்கு 100 உண்மை. வேறு என்ன சொல்லுங்க ஜனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினியரிங் காலேஜ் வச்சு சேர்க்கும்போது இன்ஜினியரிங் காலேஜ் சேர்க்கும்போது ஒரு கூட்டம் நடக்கும் பாருங்க. ஸ்கூட்டி போவாங்க இங்கேருந்து காலேஜில் எந்த ஸ்கூல் அந்த மாதிரி ஜாலியாக போனோன்னா காலேஜ் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு ஒரு பிரம்ம ஒரு சங்கர் படத்துக்கு இது பண்ணுவான். ஒரு பிரம்மாண்டமாக இந்த காலேஜ் காத்துவான். போனோம்னா ஒரு 4 ஃப்ளோர் தான் இருக்கும், அதே மேலே ஏறி கீழே ஏறி சுற்றி இந்த பாருங்க இந்த லேப் இருக்குது, இந்த மாதிரி அந்த லேப் இருக்குது. இந்த காலேஜ் என்னென்ன பண்ணிக்க தெரியுமா, நாங்கள் ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நாங்கள் எத்தனை பேர் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் தெரியுமா, நாங்கள் பிளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதில் ஃபுல்லாக இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக என்ன பிஎன்டபிள்யூ கம்பெனி அப்புறம் ஃபுல்லாக ஐடி கம்பெனி தான் வரும் இன்ஜினியரிங் காலேஜ். மோஸ்ட் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜில் அவன் ஏன் 4 வருஷம் படிச்சு M1 M2 M4 கிளியர் பண்ணதுக்கு அர்த்தமே இல்லாமல் உட்காந்து ஐடி கம்பெனி உட்காந்து கோடிங் போட்டுருப்பான். மெக்கானிக்கல் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியர் அப்படி தான் இங்கே பார்த்தா இந்தியாவில் படிச்சு போய் துபாயில் போய் கட்டம் கட்டிட்டு இருப்பான். இந்த மாதிரி தான் இப்போ இந்தியாவில் ஒரு தாட் என்னன்னா, படித்த வேலையாக மட்டும் தான் செய்யணுங்கிற ஒரு தாட்ஸ் இருக்குது. இப்போ இன்ஜினியர் போய் விவசாயம் பண்ணால் என்ன இன்ஜினியரிங் படிச்சு விவசாயம் பண்ணுறே அப்படின்னு சொல்லி அவன் மைண்ட் செட்டையே மாட்டுவாங்க. ஏன் இப்போ 8ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு பையன் கூட இப்போ கூகுளில் பேசுறதுக்கு அவன் என்ன 8ஆம் கிளாஸ் அப்படி நடத்திட்டாங்கன்னு சொல்லி அவன் கூகுளில் போனான். ஸோ அவன் படித்த படிப்புக்கும் அவன் இப்போ வேலை செய்கிற இடத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அவன் கூகுளில் இருக்கான். அவன் மாதம் எப்படியுமே ஒரு 10 லட்சத்து அவனுக்கு சம்பளம் ஆகிட்டிங். நான் கூகுள் சிஸ்டம் மாதம் 10 லட்சமே சம்பாதிக்கிறேன். ஸோ இப்படி அவங்க அப்பா ஒரு நார்மல் கோடர், அவன் அப்பா கிட்ட வந்து கற்றுக்கிறது. ஸோ திறமை வளர்த்துட்டு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். படித்த வெளிநாட்டில்னா நீ என்ன வேணால் படிச்சுக்க, எனக்கு இந்த வேலை ஒன்றா செய்ய முடியுமா, உனக்கு சம்பளம் அப்படின்பா. இந்தியாவில் ஸோ அந்த மாதிரி தான் இவங்க என்ன இந்தியாவில் இருக்கிற தாட்ஸை மாற்ற மாதிரி இங்கே நிறைய வேலை கிடைக்கும் இந்தியன்ஸுக்கு. ஸோ இன்ஜினியரிங் காலேஜ் எனக்கு கூட்டம் தான் சொல்ல வந்தேன். ஸோ சேர்ந்து 10 நாள் அது தெரியாதுலாம். எல்லா காலேஜ்லேயும் ஒரே மாதிரி தான், ஒரே மாதிரி மார்னிங் டெஸ்ட் வைப்பாங்க, இன்டர்னலு மாடலு எல்லாம் வச்சேன். டாலி எடுத்து கடைசியில் கொண்டு போய் செம்மில் நிப்பாட்டுவாங்க. ஸோ இதான் ப்ரோ இன்ஜினியரிங் கேட்டிங்கன்னா, இது ஒரு இன்ஜினியரிங் படிக்க பையனாலும் தாட்ஸ் தான் இதெல்லாம். இப்போ ஒரு இன்ஜினியரிங் படிக்க பையன் கஷ்டம் அனுபவிக்கணும் இன்ஜினியர் படிக்கணும்னு சொன்னாங்கன்னா அது உண்மைதான். மோஸ்ட்லி இங்கே வந்தானே ஒரு ஹாஸ்டல் என்ஜாய்மெண்ட்டே இல்லைங்கிற மாதிரி இன்ஜினியரிங் லைஃப் இருக்கா. என்ஜாய்மெண்ட் இருக்கும், ப்ளஸ் சோகம் இருக்குது, எல்லாமே கலந்து இன்ஜினியரிங் இருக்கும். ஸோ எல்லாம் கடந்து வரோம் பாருங்கள். இன்ஜினியர் நமக்கு நல்லா சொல்லித்தரோம். இன்ஜினியரிங் லைஃப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணுங்கிற மாதிரி கற்றுக் கொடுக்குறதுனா இன்ஜினியரிங் சொல்லலாம். சரி இன்ஜினியரிங் பிஇ மட்டும் படித்தா போடுவான் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக பிஇ மட்டும் படித்தா பிஇயோட ப்ளஸ் இந்தியாவில் எம்இ படிக்கிறது வேஸ்ட்டு. உங்கள் காலேஜ் ஸ்டாஃபே சொல்லுவாங்க எம்எஸ் படிக்கலாம் வெளிநாட்டுக்கு போய். இப்போ நீங்கள் படிக்க மெக்கானிக்கலு கெமிக்கலு பயோமெடிக்கலு இந்த மாதிரிலாம் படித்து நீங்கள் இங்கே உங்கள் இத்தனை வருஷமாக உங்கள் 4 வருஷத்தில் 8 செமஸ்டரில் அந்த ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் எம்எஸ்ஸோ எம்இயோ படிக்கலாம். எம்எஸ் நீங்கள் வெளிநாட்டில் படிக்கிறது எம்எஸ், இந்தியாவில் படிச்சுன்னா அது போய் எம்இஏ. இந்தியாவில் எம்இ படிச்சுன்னா டீச்சராக தான் போக முடியும் நம்ம. ஸோ எம்எஸ் வெளிநாட்டில் பண்ணிங்கன்னா நீங்கள் அங்கேயே பார்ட் டைம் ஜாப் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே வெளிநாட்டில் நீங்கள் படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் பண்ணால் கூட இந்தியாவில் நீங்கள் ஒரு வயலை வாங்கி விவசாயம் பண்ணி நல்லா இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இருக்கும் விவசாயம் பண்ணுறது அப்படி இருக்கும். ஏன்னா அங்கே பார்ட் டைம் ஜாப்புக்கே அவ்வளோ வேல்யூ நல்ல சம்பளம் தரான் இன்ஜினியரிங் படித்தா விட.
அங்கே எம்எஸ் படிச்சிங்கன்னா அங்கேயும் நீங்கள் வேலை செஞ்சு செட்டில் ஆகி ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு நீங்கள் இந்தியா திரும்ப வரும்போது ஒரு ஜமீன் மாதிரி அறிவிங்க. இதுக்கு ஒரு நான் 2 வீட்டை ஒரு சொந்த வீடு கட்டினா இதுக்கான அப்பா வாங்கின கடன் இருந்துச்சு, நான் படிப்பு வாங்கின கடன் அடிச்சாச்சு, இப்போதைக்கு பேங்க்ல கொஞ்சம் பணம் இருக்கு, நான் அதான் செஞ்சு இங்கே வந்தோடனே வயசு 27 ஆச்சு, ஒரு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படியே செட்டில் ஆன மாதிரி தான் வருவீங்க. ஆனால் ஒரு 25 வயசுக்கு அப்புறம் செட்டில் ஆனதுக்கப்புறம் என்ன இருக்கு இருக்கமா வாழ்க்கையில் ஒரு 27 வயசு 21 வயசுல பாஸ் அவுட் 21 வயசுல பாஸ் அவுட் ஆகிருவீங்க. ப்ளஸ் 2 வருஷம் 21 23 வருஷம் எம்எஸ் படிச்சிங்கன்னா ஒரு 4-5 வருஷம் நீங்கள் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சு ஒரு 30 வயசுல கல்யாணத்துக்கு இங்கே வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 30 வயசுக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லையா அதுக்கப்புறமா. ஏன்னா நம்ம ஹியூமன்ஸ் நம்ம என்ன நினச்சிக்கணும், யங்ஸாக ஒரு ஹியூமனாக நினச்சிக்கணும் 30 வயசுக்கு நம்ம வாழ்க்கையே இல்லை அப்படின்னு. 30 கழிஞ்சு 70 வருஷம் இருக்கு, நம்ம வாழவே மாட்டேன். இப்போ என்ன சொல்ல வரீங்க பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகணும் எப்பவுமே நினைக்காதீங்க. இன்ஜினியரிங் இன்னொரு முக்கியமான இம்பார்ட்டன் பாயிண்ட்னா நீங்கள் இன்ஜினியரிங் வந்து சொல்லுவாங்க கோர்ஸ் தானே, யூடியூப்ல சொல்லி தானே, ஆன்லைன் சொல்லி தானே. நீங்கள் 1.5 லட்சம் நீங்கள் கட்டி இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு மாதம் 400 ரூபாய்க்கு ஜியோ ரீசார்ஜ் பண்ணி யூடியூப்ல இன்ஜினியரிங் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். ஏன்னா அப்படிதான் இருக்கு இப்போ படிக்கிற லைஃப்ல. ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட் இப்போ அவன் கிளாஸ் நேரத்தை புரியல யூடியூப்ல தான் வருவான். தமிழ் ஒருத்தனுக்கு முடியலன்னா கன்ஃபார்ம் அடுத்த யூடியூப்லாம் வந்து பார்ப்பான். தமிழ் மீடியம் பண்ணா இன்ஜினியரிங் தமிழ்னு சர்ச் பண்ணுவான். இங்கிலீஷ் மீடியம் படித்த பையனுக்கு சொல்லவே தேவையில்ல, அவனுக்கு எல்லாம் இன்ஜினியரிங் சொல்ல மாட்டேன். இன்ஜினியரிங் சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா 3% காலேஜ் உங்க ஸ்டூடெண்ட் உங்களுக்கு இருப்பான். என்னன்னா எப்படி பண்ணா ஒருத்தன் இங்கிலீஷ் சீரிஸ் பார்க்கணுன்னு ஒருத்தன் தெரியுமா, இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வெஸ்ட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி உங்ககிட்டே காட்டி மச்சான் தமிழ் மீடியம் எல்லாம் காட்டுவாங்க, மச்சான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பாடுறா வெஸ்ட் வேர்ல்டு பாடுறா வேற லெவலாக இருக்க மாட்டேன். நம்ம இங்கே பார்த்த கோலங்கள் பாண்டியன் ஸ்டோர்ஸு இந்த மாதிரி சேனல் மேட்ச்லாம் பார்த்தோம்னா நம்ம வெத்தான். ஸோ அவன் வந்து வெஸ்ட் வேர்ல்டு கேம் ஆஃப் த்ரோன்ஸு ஸ்டார் வார்ஸ் இந்த மாதிரி பார்க்க சொல்லுவான். நான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தான் பார்க்கறவங்களுக்கு தெரியும் நம்ம எதுக்கு பார்க்கறோன்னு. எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா பார்க்குறவங்க இருப்பான். டாப்பர்னு ஒன்று தெரிவாங்க. லாஸ்ட் பெஞ்சஸ் எப்பயும் போல லாஸ்ட் பெஞ்சஸ் மாசாக இருப்பாங்க. எப்படின்னா ஃபஸ்ட் பெஞ்சஸ் வந்து செம் ஃபுல்லாக படித்து செமஸ்டரில் ஓகே எடுப்பாங்க. இவங்க முதல் நாளைக்கு படித்து ஏ கிரேடோ பி கிரேடோ எடுத்துகிட்டு மார்க்ஸ் கட்டி போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரில சீஸ் பார்க்குறவன் டாப்பரு ஃபஸ்ட் பெஞ்சரு மிடில் பெஞ்சு சொல்லவே வேணாம், எப்பயும் யாருக்குமே இது இல்லாமல் போயிடலாம் கம்பெனி இருக்கிறாங்க. அப்புறம் கம்ப்யூட்டர்ஸ் இருப்பாங்க, ப்ளே பாய்ஸ் இருப்பாங்க, சிங்கிள்ஸ் இருப்பாங்க அப்புறம் வேறு என்ன கேமர்லாம் ஃபோனில் பப்ஜிங்கிற ப்ரோ பிளேயர் இருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய கேம் விளையாடுறவங்களாம் இருப்பாங்க. அப்புறம் நல்லா பழகிற பையன் இருப்பாங்க. சென்னையில் படிச்சிட்டிங்கன்னா வட சென்னையில் இருக்க பசங்களாம் இருப்பாங்க. ஸோ இதான் இன்ஜினியரிங் லைஃப் காலேஜ் லைஃப்பில் இருப்பாங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோ நான் சொல்லிட்டேன், உலக நினச்சா உலகிட்டேன். ஸோ வாய்ஸ்லாம் சரியாக சொல்லியிருக்கீங்க, நிறைய பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பீச் நீங்கள் எடுத்துகிட்ருக்கேன், அதில் எடுத்துகிட்ருக்கேன் ஒழுங்காக பேசுறதுக்கு. ஸோ இப்போ அடுத்தது வீடியோவில் நான் ஒழுங்காக பேச ட்ரை பண்ணுறேன். வேறு சொல்லிட்டேன், அவ்வளோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரையும் உங்களிடம் விடைபெறுகிறது உங்கள் TN Fatty by ஜனார்த்தனன். டேக் ஓகே ஆச்சா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.